சாப்பிடுங்கண்ணா. நான் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்றேன். சரிண்ணா. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அண்ணா வாங்க. ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. சுட சுட பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி, சிக்கன் விலையிலேயே சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ் பிரியாணி, பெஸ்ட் பிரியாணி. வாங்க வாங்க. மிட் நைட் குட் நைட் ஆக்கும் ருசியான பிரியாணி. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வரவேற்பெல்லாம் பிரமாதமா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு பாருங்க சார், அதை விட சூப்பரா இருக்கும். பார்க்கலாம். ஹாஃப் பிளேட் பிரியாணி கொடுங்க, முட்டை வேண்டாம். தேன்மொழி, ஜீவாவுக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பரா ஒரு 2 லெக் பீஸா பார்த்து போடு. ஜீவாவா? சார் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஜீவா என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. பரவாயில்லையே, அதுக்குள்ள இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டாரு. ஜீவா, இவதான் என் ஃப்ரெண்டு தேன்மொழி. இவதான் பிரியாணி மாஸ்டர். அதான் போர்ட்லயே போட்டிருக்கீங்களே, பிளேட்ல தான் கொடுக்கவே மாட்டேறீங்க. ஐயோ, அட சார் எனக்கு மேல பயங்கரமா கடிக்கிறாரே. இப்ப அடிக்கிறேன் பாருங்க பிரியாணிய. இந்தா. Thank you. கண்மணி உனக்கு ஒண்ணு. ஏய், எனக்கு எதுக்கு? சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கற, பேசுறதுக்கு எவ்வளவு கதை இருக்கும். போ போய் அவர் கம்பெனி கொடு. கூட்டம் வந்துச்சுன்னா நீ எப்படி சமாளிப்ப? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். சார் சீக்கிரம் கூட்டிட்டு போங்க சார். இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறா பாருங்க. சரி வா. என்ன பாக்குற ஜீவா, சாப்பிடு. இல்ல, காலையில இடியாப்பம் வைக்கிற, நைட்ல பிரியாணி வைக்கிற, இந்த மாதிரி பிசினஸ்ல டெய்லி 1000 பிரச்சனை வரும். ஒரு பொண்ணா எப்படி உன்னால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுது? இதுல ஆண் என்ன பெண் என்ன, மனசுல உறுதி இருந்தா எதை வேணாலும் பண்ணலாம் ஜீவா. உங்ககிட்ட தான் நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சரி, முதல்ல நீ சாப்பிடு. செமையா இருக்கு கண்மணி. அரிசி உடையாம குழையாம உதிரி உதிரியா பதமா வந்திருக்கு. சிக்கன் நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி பிரிஞ்சு வருது. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. மசாலா சான்ஸே இல்ல, வேற லெவல். மைண்ட் ப்ளோயிங் கண்மணி. இந்த பிரியாணிக்கு உடனே பேட்டன்ட் வாங்கியிருக்கேன், இல்லனா வேறவனா இந்த பெருமையை அடிச்சுட்டு போயிடுவான். தேங்க்ஸ் ஜீவா. ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி கிட்ட இருந்து இப்படி ஒரு பாராட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை.